Hello viewers, in continuation with yesterday's video, like discussing the mistakes and in general what tips to follow while speaking, what mistakes to avoid, here is a simple one today. It deals with who and whom. Let me explain it to you in the form of sentences. So examples கொடுத்து explain பண்ணுறேன். ஈஸி டிப்பு தான், ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற டிப் தான். இது ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பேசும்போதோ எழுதும்போதோ தப்பே பண்ண மாட்டீங்க. So please subscribe to my channel. I told you I'll give you a solution for all your English speaking or writing problems. So keep watching me and support me by commenting, liking and sharing my videos, and of course subscribing to my channel. This is the question today, who or whom, when to use which word. இப்போ சும்மா ஒரு சென்டென்ஸ் பாருங்க. லெட்ஸ் இன்வைட் டேஷ், இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஈஸி க்ளூ, ஈஸி டெஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். ஹிம் ஹீ இந்த ரெண்டு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு ஹிம்னு ஆன்சர் வந்தாக்க என்ன போடணும், ஹூம்னு போடணும். ஹீன்னு ஆன்சர் வந்தாக்க ஹூ போடணும். லெட்ஸ் இன்வைட் என்ன வரும், ஹிம். அப்போது ஹூம் ஷால் வி இன்வைட், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நான் டெக்னிக்கலாக கிராமட்டிக்கல் ஆஸ்பெக்டே போல் சிம்பிள் ட்ரிக்காக தான் சொல்லித்தரேன். இப்போ இங்கே பாருங்கள், டேஷ் ப்ரோக் த கிளாஸ். இங்கே என்ன பண்ணுவோம், ஹீ ஆர் ஷீ ப்ரோக் த கிளாஸ்ங்கிறது ஆன்சர். அதனால ஹூ ப்ரோக் த கிளாஸ்னு எழுதுகிறோம். ஹூம் ப்ரோக் த கிளாஸ்னு வராது. அடுத்தது டேஷ் டிட் யூ கால், ஹூவா ஹூமா, ஆன்சர் என்ன வரும், ஐ கால்ட் ஹிம், ஐ கால்ட் ஹர். அப்போ என்ன சொல்லியிருக்கேன், ஹிம் ஆர் ஹர் வந்தால் ஹூம் போடணும். ஸோ ஹூம் டிட் யூ கால். இங்கே பாருங்கள், டேஷ் கால்ட் யூ. இப்போ ஹிம் ஹர் கால் மீன் வராது, கால்ட் யூவோ கால் மீயோ வராது. ஸோ ஹீ ஆர் ஷீ கால் மீ. அதனால் இங்கே என்ன போடணும், ஹூ கால்ட் யூ. அடுத்தது டேஷ் டு யூ ட்ரஸ்ட், யாரை நீ நம்புற, ஆன்சர் என்ன சொல்வீங்க, ஐ ட்ரஸ்ட் ஹிம் ஆர் ஹர். ஸோ அங்கே என்ன போடணும், ஹூம் டு யூ ட்ரஸ்ட். ஸோ இது ஒரு சிம்பிள் டெக்னிக் தான், இனி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு குவிஸ் மாதிரி 2 கொஷின் கொடுக்குறேன். டேஷ் ஹூ ஆர் ஹூம் ரோட் த லெட்டர். இதுக்கு என்ன ஆன்சர் சொல்வீங்க, he wrote the letter or she wrote the letter சொல்லுவீங்க. ஸோ ஆன்சர் என்ன, who wrote the letter. அடுத்தது who or whom do you believe, believe in no believe. இப்போ என்ன பண்ணுவீங்க, I believe in him or her or I believe him or her. I believe he sheன்னு வர்றது தப்பு, அது நமக்கே தெரியும். ஸோ ஆன்சர் என்ன, whom do you believe. ஸோ இது மாதிரி குட்டி குட்டி டிப்ஸாக, ஈஸி டிப்ஸாக உங்களுக்கு நிறைய சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா definitely you can shine in your English. So see you again in another video. Bye for now.